ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லினக்ஸ் மிஷினில் எப்படி நோட்.js இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் NPM எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் நோட்.js வெர்ஷன்ஸை எப்படி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே எந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி apt-get அப்டேட் பண்ணிக்கிறது அவசியம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம apt-get அப்டேட் பண்ணிக்கலாம். apt-get அப்டேட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கான பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க sudo யூஸருக்காக. நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட்டு வந்து செக் பண்ணோம், கரெக்டாக கோடெலாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அது அப்டேட் வந்து முடிஞ்சிடும். இல்லை எதனா எரர்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஸோ அதை சால்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நோட்.js இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ எனக்கு எரர் எதுவும் அடிக்கல, அதனால் நெக்ஸ்ட் நான் நோட்.js இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கான கமாண்ட் வந்து apt-get இன்ஸ்டால் node.js. நோட்.jsஸும் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். நடுவில் உங்களுக்கு வந்து பெர்மிஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்னு கேட்கும், அது வந்து ஒயின்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து NPM இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கான கமாண்ட் வந்து apt-get இன்ஸ்டால் NPM. எப்பயுமே நோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் NPM இன்ஸ்டால் பண்ணணும். NPM பண்ணிவிட்டு நோட் பண்ணிங்கன்னா அது தப்பாக நடக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு நோட் இன்ஸ்டால் பண்ணுறேங்க, அதுக்கப்புறமா NPM இன்ஸ்டால் பண்ணுறேன். NPM இன்ஸ்டால் பண்ணுறேன், இதுக்கு நான் எஸ் கொடுத்துக்கிறேன், அதனால் நெக்ஸ்ட் போய்டும். அவ்வளோதான். இப்போ NPMமும் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நோடோட வெர்ஷனையும் NPMோட வெர்ஷனையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. நோடு வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு நோடு ஸ்பேஸ் -v வந்து 10.19.0 இருக்குது. NPMோட வெர்ஷன் செக் பண்ணலாம். NPM ஸ்பேஸ் -v கொடுத்தா 6.14. அதாவது இந்த நோடு 10.19க்கான NPM வந்து 6.14. ஸோ அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கணும், கரெக்டான வெர்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நோடோட இன்ஸ்டலேஷன் NPM இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நோடோட வெர்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? ஏன்னா நிறைய ப்ராஜெக்டில் வந்து வெர்ஷன்ஸ் வந்து வேறு நோடுக்கு. ஸோ அதனால் அதுக்கான டூல் தான் வந்து NVM. ஸோ அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது, கேர்ள் இருக்குது, டப்ளிகேட் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது கேர்ள். ஸோ அதனால் கேர்ள் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம் பாருங்கள், இல்லைனா கேர்ள் யூஸ் பண்ணுங்கள். கேர்ள் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கேர்ளை இன்ஸ்டால் பண்ணுங்கள். apt-get இன்ஸ்டால் கேர்ள் கொடுத்தீங்கன்னா கேர்ள் இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை டப்ளிகேட்டில் பண்ணாலும் டப்ளிகேட்டுக்கு கமாண்ட் வந்து கீழே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ண போது கேர்ள் ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ கேர்ள் வந்து 2 ஆகி முடிஞ்சிடுச்சு. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு எரர் வருது, அது எரர் இல்லை, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கேர்ளில் பண்ண முடியல அப்படின்னா டப்ளிகேட்டில் ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து நோடோட வெர்ஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம், NVM யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கான கமாண்ட் வந்து NVM இன்ஸ்டால் நோடு. அதாவது ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக என்ன நோடு வேணுமோ அதுக்கு வந்து NVM இன்ஸ்டால் நோடுன்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட் வெர்ஷன் நோடு என்னவோ அது இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு எரர் அடிக்கும். ஏன் அப்படின்னா நான் ஒரே அந்த கேர்ள் டவுன்லோட் பண்ண டெர்மினல்லே இருக்கேன். இன்னும் நான் எப்பயுமே வந்து NVM இன்ஸ்டால் பண்ணோன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அந்த டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணால் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த இருக்கிற டெர்மினலில் க்ளோஸ் பண்ணுறேன். அதே டைமில் என்ன டெர்மினல்லாம் ஓப்பனில் இருக்கோ அந்த எல்லா டெர்மினலும் க்ளோஸ் பண்ணால் தான் அந்த டெர்மினல் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பேசிக்காக சொன்னால் புதுசாக ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் NVM வந்து ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இன்னொரு டெர்மினல் நான் ஓப்பனில் வச்சுருக்கேன். இதுலேயும் NVM ஸ்பேஸ் இன்ஸ்டால் நோடுன்னு கொடுக்குறேன். இதுலேயும் எரர் தான் அடிக்கும். ஏன்னா நான் இது ஆல்ரெடி ஓப்பனில் வச்சுருந்தேன். அதனால் இப்போ வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் இப்போ ட்ரை பண்ணலாம். NVM ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் நோடு கொடுத்தீங்கன்னா எது லேட்டஸ்ட்டோ அந்த நோடை வந்து இதுவே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடும். இப்போ வெர்ஷன் 18 தான் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால 18 டவுன்லோட் பண்ணுது. அவ்வளோதான், வெர்ஷன் 18 டவுன்லோட் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான நோடு வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் நோடு ஸ்ட்ரெயிட்டாக நோடுன்னு கொடுக்குறதுல நோடு வந்து வெர்ஷனோட சேர்த்து கொடுத்தீங்கனாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இப்போது என்ன நோடு வெர்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கான NVM ஸ்பேஸ் ls -remote கொடுத்தீங்கன்னா இருக்கிற நோட் வெர்ஷன்ஸ்லாம் அவைலபிள் காமிக்கும்.
இதில் வந்து எந்த நோட் வெர்ஷன் வேணும் உங்கள் சிஸ்டமுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து 10.15.3 ட்ரை பண்ண போகிறேன். எப்படின்னா nvm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் அந்த வெர்ஷன் நம்பர்ஸ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நோடோட வெர்ஷன் 10 டவுன்லோட் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்குது, அதனால தான் நான் அதை போட்டிருக்கேன். 10.15.3 இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் எந்த வெர்ஷன் வேணாலும் வேணும்னா அது வேணுன்றது படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நோடோட வெர்ஷன் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 10.19 இருக்குது. எனக்கு இன்னும் நோடோட வெர்ஷன் வந்து சேஞ்ச் ஆகலை. ஆனால் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அப்பயும் வந்து நோடோட வெர்ஷன் சேஞ்ச் ஆகலை. இது ஏன் அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து nvm இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு கிராஷ் நடந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டெர்மினல் போனவுடனே நோடு வெர்ஷன் செக் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன வெர்ஷன்னா டிஃபால்ட் அந்த வெர்ஷன் 18 தான் வந்துருக்கு. ஆனால் நம்மளுக்கு தேவை வந்து 10.15 தான் நம்ம போட்டோம். அதனால் அது ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். இப்போ வந்து nvm ஸ்பேஸ் ls கொடுத்தீங்கன்னா என்னெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ nvm மூலிமா அந்த நோடு காமிக்கும். நான் வந்து 2 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஒன்று பண்ணேன், 10.15 ஒன்று பண்ணேன். எந்த ஒரு நியூ ஷெல்லையும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நோட் வெர்ஷன்ஸை போட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது வந்து 10.15.3 தேவைப்படுது. நான் நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணுறேன். இந்த நியூ டெர்மினலில் நான் வந்து இந்த நோட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ nvm யூஸ் ஸ்பேஸ் கொடுத்தவொடனே யூஸ் பண்ண பார்க்குறேன். ஆனால் இப்போ நான் நோடு செக் பண்ணுறேன், வெர்ஷன் மாறல. ஏன் அப்படின்னா அதான் நான் nvm ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதை வந்து சரியாக அன்இன்ஸ்டால் பண்ணல, அதனால் இந்த பிரச்சனை. அதை இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி nvm இன்ஸ்டால் பண்ணி தப்பு பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த கமாண்ட் இவங்களே கொடுத்துருவாங்க. nvm யூஸ் டெலிட் ப்ரிஃபிக்ஸ் இது கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தது வந்து ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் நோடு ஸ்பேஸ் -v செக் பண்ணால் கரெக்டாக 10.15 வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது டிஃபால்ட் வந்து 18 இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த டெர்மினல் யூஸ் பண்ணுறது வந்து 10.15 இருக்குது. ஃபஸ்ட்டு நான் நோடு இன்ஸ்டால் பண்ணும்போது வந்து 10 இருக்குது. ஸோ இப்போ வந்து டிஃபால்ட் வந்து எப்பயுமே 18 தான் வரும். ஏன்னா nvm வச்சு நம்ம 18 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணுறது தான் 15 யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெர்மினலையும் உங்களுக்கு தேவையானதை இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. தேங்க்யூ. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.